என்ன ஜாய் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு மாமா. அது வந்து அட்ரஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக எல்லாம் எழுதியிருக்கா, பின்கோட்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஏன் எப்போவுமே ராடெல்லாம் பிவிசி பைப்புக்குள்ளே வச்சு பேக் பண்ணுற? பிவிசி வந்து எக்ஸ்ட்ரா செலவு தானே கஸ்டமருக்கு. எக்ஸ்ட்ரா செலவு தான், ஆனால் அவங்க தான் பே பண்ணுறாங்க பிவிசிக்கு. ஆனால் உள்ளே வச்சிருக்க ராட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கொஞ்சம் ஹை அமௌண்ட், ஹை காஸ்ட்டு. பத்திரமா போய் அவங்களுக்கு ரீச் ஆகணும்ல. இதெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா அது அவங்களுக்கும் லாஸு, நம்மளுக்கும் கெட்ட பேர். அதனால் அவங்க தான் பே பண்ணுறாங்க. திருப்பி அந்த பைப் அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அவங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து வேஸ்ட்டு கிடையாது. பத்திரமா போய் ரீச் ஆகணும், அதுக்காக தான் இப்படி பேக் பண்ணுறாங்க. சூப்பர் ஜாய். சரி, அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டேன். வெளியே போட்டுடலாமா இன்னைக்கு? ஓகே ஜாய், போய் போட்டுடலாம். நம்மக்கிட்ட பேக்கிங் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்த அன்றைக்கே நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணிடுவோம், கொரியரும் போட்டுருவோம். 2-3 டேஸில் உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி ஆயிரும். ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அப்போவே கொடுத்துருவோம். நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி கூட பாருங்கள், மணி 9 2 மினிட்ஸ் இருக்குது. நாங்கள் போய் கொரியர் போட்டாச்சு. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.